ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்க என்று நாங்கள் ஆண்டவர்களை நம்புகிறோம். அருமையானவர்களே, சங்கீத புத்தகம் 118 அதிகாரம் 5 வசனத்திலே பக்தனி விதமாய் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நெருக்கத்திலே நாம் தேவனை நோக்கி, நம்மை படைத்த கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுகின்ற பொழுது, நம்ம இன்றைக்கி பல நேரத்தில் ஏதாவது நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகின்ற பொழுது நமக்கு தெரிந்த அல்லது பழகின நாம் நம்புகிற பல மனிதர்களை தேடி நாம் கடந்து போகிறோம். ஆனால் இங்கு வசனம் என்ன சொல்கிறது? நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி, நம்மை படைத்த தேவனை நோக்கி நம்ம கூப்பிடுகின்ற பொழுது, அவரிடத்தில் முறையிடுகின்ற பொழுது, அவர் நம்ம நெருக்கத்தை மாற்றி விசாலத்திலே வைப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யோனாவின் புஸ்தகத்தில் 2 அதிகாரம் 2 வசனத்தில் கூட நீங்கள் பார்க்கும் பொழுது, அங்கு யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால தான் அவனுக்கு அது பிரச்சனை வந்தது. அப்போ ஆண்டவரே ஒரு மீன் அனுப்பி அவனை விழுங்கும்படியாக செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் யோனாவின் புஸ்தகத்தில். அப்படி மீன் வயிற்றுக்குள்ளே அவன் இருக்கும் பொழுது, ஒருவேளை உலகத்தில் இருந்தால் கூட மற்றவங்க வந்து காப்பாற்ற முடியும். இப்போ கடலுக்கு ஆழத்தில் மீன் வயிற்றுக்குள்ளே போய் யோனா இருக்கிறார். அங்கே இருந்துட்டு அவர் பாருங்க ஒரு விசுவாச அறிக்கையிடுறார். ஏன்னா அங்கே யாருமே போய் காப்பாற்ற முடியாது. ஒருவேளை கடலுக்கு அடியில் கூட காப்பாற்றிடலாம். கடலுக்கு அடியில் இருக்கிற பெரிய மீன் வயிற்றுக்குள்ளே அவர் இருக்கும் பொழுது அங்கே நிலைமை என்னன்னு சொல்ல முடியாது. யாருக்கு அது தெரியாது. அது இந்த காலமும் கிடையாது, நவீன காலமும் கிடையாது. அது அந்த காலம், பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை, அங்கே உண்மை சம்பவத்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இருக்கின்ற ஒரு நேரத்தில், மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற நேரத்தில் அவர் சொல்கிறாரு, விசுவாச அறிக்கையிடுறாரு, தேவன் தான் தனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்பி இந்த வார்த்தையை சொல்கிறார். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். அது மாத்திரமல்ல சொல்கிறாரு, நான் பாதாளத்திலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் அப்படி சொல்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பல நேரத்தில் ஆண்டவரை, நம்ம படைத்த ஆண்டவரை கூப்பிடுறத மறந்துடுறோம். அருமையானவர்களே, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாம் கர்த்தரை நோக்கி, நம்மை படைத்த தேவனை நோக்கி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம கூப்பிடுகின்ற பொழுது, இன்னும் சொல்லப்போனால் நமக்கு ரொம்ப கவனமாக நம்ம இந்த உலகத்தில் நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ சில இடத்துல நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனைகள், அடிக்கடி போராட்டங்கள், அடிக்கடி வியாதியின் கூறுகள், அடிக்கடி ஆபத்தை அப்படி நம்ம சந்திக்கிறோன்னு வைங்களேன். ஒரு ஆபத்து அடிக்கடி நம்மையோ, நம்ம குடும்பத்தையோ, நம்ம குடும்பத்தின் மக்களையோ ஆபத்து தாக்குதுன்னு வைங்க, பலவிதமான சூழ்நிலைகள் தாக்குதுன்னு வைங்க, வியாதி தாக்குதுன்னு வைங்க, அடிக்கடி இந்த பிரச்சனை வருதுன்னா நாம் இப்போ கண்டிப்பாக என்ன செய்யணும்? எப்போதுமே நம்ம கூப்பிடணும். அது மாத்திரமில்லை, நெருக்கத்தின் வேலையில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளை காப்பாருங்க. ஆமாம், யோனாவை எப்படி மீன் வயிற்றுக்குள்ளேருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? அதே போல் நம்மையும் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வருவதற்கு, அவர் விடுவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால் அவரை நோக்கி கூப்பிடுவோம். நாம் நினச்ச மாதிரி ஆண்டவருடைய விடுதலையை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நிச்சயமாகவே. ஆமாம், அதனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். நாம் தைரியமாக இருப்போம். அவரை நோக்கி கூப்பிடுவதில் கவனமாக இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.